இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. அது என்னன்னா, 6 வயசு பொண்ணை 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், 3 பேர். டெல்லியில் 6 வயசு ஒரு பிள்ளைய, 10 வயசு ஒரு பையன், 13 வயசு ஒரு பையன், 14 வயசு ஒரு பையன் கேங் ரேப். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம இங்கே பொண்ணுங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், யார் எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பொண்ணுங்களுக்கு சொல்லித்தரோம். ஆனால் பசங்களுக்கு நம்ம பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும், ஒரு பொண்ணை இந்தந்த மாதிரி தான் பார்க்கணும், இந்தந்த மாதிரி பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்லித்தரது கிடையாது. பையன் ஜென்ரேஷனுக்குலாம் பொண்ணுங்களை மட்டும்தான் இன்னமும் அட்ஜஸ்ட் பண்ணு, யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேளு அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு அப்படி? ஏன் அவங்க பேசவே கூடாதா? இப்போ என்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தப்பு இருக்குன்னா, இப்போ அந்த பசங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லித்தர மாதிரி அந்த 10 வயசு பையன், அந்த 13 வயசு பையன், அந்த 16 வயசு பையனுக்கு குட் டச் பேட் டச், ஆனால் அதுக்கும் மேலே செக்ஸ் எஜுகேஷன் ஒழுங்காக சொல்லி தந்திருந்தாங்கன்னா இப்படி ஒன்று நடந்திருக்குமா? இதை பேரண்ட்ஸாக சொல்லி தந்திருந்தா அது நடந்திருக்குமா? இதுதான் என்னோட மேஜர் கேள்வியா இருக்கு. ஏன் நம்ம எல்லா இடத்துலயுமே பொண்ணுங்களையே மட்டும் ஏன் நம்ம டேமேஜ் பண்றோம்? போன ஜென்ரேஷன் இப்படியோ போகுது, இனிமேல் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்காக பையன் பொண்ணு 2 பேத்துக்குமே ஈக்குவலா செக்ஸ் எஜுகேஷன் என்ன, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் நம்ம ஜென்ரேஷன்ல இருந்தாச்சும் உலகம் மாறட்டும். இந்த கேஸ்ல எனக்கு என்ன கியூரியாசிட்டினா, அந்த 10 வயசு பையனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்? யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஃபோனோட தெரிஞ்சுட்டானா, என்ன ஏதுன்னு தெரியணும். அதே மாதிரி கூட்டா சரி தெரிஞ்சாதான் அது கெட்டு அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்டு, நமக்கு என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம சேரணும், நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணணும். கடைசியாக பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, பசங்களை எப்படி உங்ககிட்ட ஃப்ரீயாக பழக ஜோவியலாக விடுறீங்களோ அதே மாதிரி பொண்ணுங்களையும் உங்க கூட ஜோவியலாக பழக விட்டீங்கன்னா, அவங்க ஸ்கூலில், காலேஜில், இல்லை வேலை பார்க்குற இடத்துல என்ன நடந்தாலும் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அவங்க எது சொன்னாலும் திட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திட்டவே கூடாது. இந்த மாதிரி நம்ம குழந்தை ஏதாவது சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் காது கொடுத்து லிசன் பண்ணுங்க. அது தப்பாக இருந்தால் என்னம்மா ஏதுன்னு கேளுங்க. அது கரெக்டாக இருந்தால் உங்கள் பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னா யார் மேலே தப்போ அவங்கள போய் தான் நீங்கள் கேட்கணும். உங்கள் பொண்ணை நீங்கள் தண்டிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தில். அப்போ தான் உங்ககிட்ட தைரியமாக சொல்லுவாங்க, சரி அம்மா இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்மளே திட்டி பயம்புறுத்தி வச்சோம்னா இந்த மாதிரி தான் சொல்லாமல் தான் இருப்பாங்க.